ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். இந்தியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிற ஜனாதிபதிக்கு தான் உண்டு. எப்படி வெள்ளை மாளிகை ரொம்ப மிகப்பெரிய அதிகார மையமாக இருக்கோ அது மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிகார மையம். அங்கே கையெழுத்தானா தான் மற்ற வேலைகள் எல்லாமே நடக்கும். இந்தியாவில் சட்டமாகிறதுக்கும் அங்கே தான் கையெழுத்தாகணும். என்ன தான் அசம்பிளியில், ராஜ்யசபாவில், லோக்சபாவில் எல்லாத்துலேயும் சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புனா கூட ஜனாதிபதி கையெழுத்து வேணும். அவர் தான் இந்தியாவினுடைய முதல் குடிமகன். அவருக்கு கீழே தான் அரசு இயந்திரம் இயங்குது. அவருக்கு கீழே தான் இராணுவம் உள்பட எல்லா நிர்வாகங்களும் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரபதினு சொல்லக்கூடிய ஜனாதிபதி பவர் தான் ரொம்ப வலுவான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். அப்பேற்பட்ட போஸ்ட்டுக்கு இப்போ எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனுக்கு அறிவிச்சிருக்காங்க ஒரு பேரை. ஆளுங்கட்சியிலேருந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஒரு கேண்டிடேட்டை. அவருடைய பேர் ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் போய் உட்கார்றதுங்கிறது ஒரு பக்கம். பல 100 ஏக்கர் பரப்பில் இருக்குங்கிறாங்க ராஷ்டிரபதி பவன். ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஜீவிதம் பண்ணுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கேற்ற அந்த ராஜயோகங்கள்லாம் இருக்கணும் இல்லையா ஜாதகத்தில். அப்போ அதுக்கான ராஜயோகங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இதில் ஆளுங்கட்சியிலேருந்து நாமினேட் பண்ணியிருக்க ராம்நாத் கோவிந்துங்கிற பேரில் அவருக்கு பிறந்த டீட்டெயில் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு டைம் தெரியலை. பட் டைம் வேண்டியதில்லை, டைம் இல்லாமலே நம்ம பார்த்துக்கிடலாம். லக்னம் டைம் தெரிஞ்சு லக்னம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக போகலாம், இல்லைன்னாலும் போகலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இருக்கிறச்ச அவருடைய பர்த் டீட்டெயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 அக்டோபர் 1945, 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1945 பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பிறந்த ஊர் கான்பூர். நமக்கு அது தேவையில்லை, யூபியில் இருக்க கான்பூர் அது. ஏன்னா நம்ம லக்னம்னு எடுக்கலை தான் அது வேணும். பட் லக்னம் எடுக்கலை, லக்னம் இல்லாமலே பார்க்கலாம். அப்போ இவருடைய ஜாதகத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டைம் கொடுத்துருக்கு. அதில் லக்னம் கன்னியா லக்னம்னு காமிச்சிருக்கு. லக்னத்தை விட்டுறலாம், லக்னம் வேண்டியதில்லை. கிரகநிலை அடைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிதுனத்தில் செவ்வாயும் ராகுவும் உட்காந்துருக்காங்க. கடகத்தில் சந்திரன் சனி உட்காந்துருக்கு. சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன் புதன் குரு, குருவிலேருந்து 4ஆம் இடமான தனுசில் கேது உட்காந்துருக்கார். இதுதான் இதில் கிரகநிலை அடைவு. இப்போ நம்ம போன வாரந்தையும் பேசணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசலை புஷ்கலா யோகம்னு எடுத்தோம். அப்புறம் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு ஒன்று எடுத்தோம். இந்த புஷ்கர நவாம்சம் இதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இந்த போஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணது எப்படிங்கிறது தெரியும். அதாவது புஷ்கர நவாம்சம்ங்கிறது ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலோ உச்சமாக இருந்தாலோ ஈவன் நீசமாகவே இருந்தாலும் அவர் அந்த புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துட்டா அவர் பவர்ஃபுல்லான பல வேலைகளை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம பார்த்துருந்தோம். அதில் இப்போ இவருடைய ஜாதகத்தை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா முதல் பாயிண்ட் அரசாங்கம், கவர்மெண்ட்டு அப்படிங்கிற அந்த இது சூரியன் நல்லா வலுவாக இருக்கணும், செவ்வாய் வலுவாக இருக்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுனாலுமே ராஜகிரகங்கள்னு சொல்கிற சூரியனும் செவ்வாயும் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதான் முதல்ல பார்க்குறோம். அந்த வகையில் இவருடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே உட்காந்துருக்கார்? கன்னியில் உட்காந்துருக்கார். அஸ்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் உட்காந்துருக்கார். இந்த அஸ்த நட்சத்திரம் 2வது பாதம் அப்படிங்கிறது, அஸ்தம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு புஷ்கர நவாம்சம் 2ஆம் பாதத்துக்கு தான் வருது. எது? ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் ஒரு கிரகம் உட்காந்தா அது புஷ்கர நவாம்சம். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் உட்காந்துருக்கிறது அஸ்த நட்சத்திரத்தினுடைய 2வது பாதம். அப்போ சூரியன் புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருக்கார். அப்போ அரசு துறையில் வலுவான ஒரு யோகம் இந்த ஜாதகருக்கு உண்டு. சரி, அடுத்தது இன்னொரு ராஜகிரகம்னு சொல்கிறதுங்கிறது அல்லது நிர்வாகத்தை குறிக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய், கண்ட்ரோல் பவர். அப்போ அந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கார் பாருங்கள், மிதுனத்தில் உட்காந்துருப்பார். மிதுனத்தில் செவ்வாய் உட்காந்துருக்க கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் 4வது பாதம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரமும் ராகுவனுடைய நட்சத்திரங்கள். இந்த ராகுவோட நட்சத்திரத்துக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம்னு இந்த 3 நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் வருது.
அப்போ இங்கே திருவாதிரை 4ல் செவ்வாய் உட்காந்துருக்கார். ஏற்கனவே சூரியன் வந்து புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துட்டார். அது இல்லாமல் செவ்வாய் வந்து புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருக்கார். அப்போ நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் அரசை குறிக்கக்கூடிய சூரியனும் ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஒரு கிரக நிலையில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால முதல் பாயிண்ட்டு அரசு துறையில் வலுவான யோகம் உண்டு. அதனால தான் ராஜ்யசபாவுக்கு வந்து யூபியிலேருந்து கிட்டத்தட்ட 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கவர்னராக நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவருக்கு அவ்வளோ பெனிஃபிட் வர்றது அப்படிங்கிறது வந்து சூரியன் வலுவாக இருக்கார். அதுக்கு மேலே செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ரெண்டுமே புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக தொழிலை குறிக்கக்கூடியது யார்? சனீஸ்வரன். அவர் தான் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிலை குறிக்கக்கூடியவர். அந்த சனி எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். கடகத்தில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் காலில் உட்காந்துருப்பார். புனர்பூசம்ங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரத்தில் 2வது பாதமும் 4வது பாதமும் புஷ்கர நவாம்சத்தில் வரும். அப்போ சனி உட்காந்துருக்கிறது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் கால்ங்கிறது புஷ்கர நவாம்சம். 3 கிரகம் ஆயிடுச்சா? ஏற்கனவே சூரியன் நல்லா வலுவாக உட்காந்துட்டார். அடுத்தது செவ்வாய் ரொம்ப வலுவாக உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் தொழிலை குறிக்கக்கூடிய சனீஸ்வரனும் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். இதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸை குறிக்கக்கூடியது, அதாவது புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துட்டா புதன், அல்லது கல்வியை குறிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டா புதன். இந்த புதன் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு பாருங்கள். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். அஸ்தம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு 2வது பாதம் புஷ்கர நவாம்சத்தில் வரும். அப்போது இங்கே வந்து புதனும் வந்து புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருக்கார். அப்போ சூரியன், செவ்வாய், சனி, புதன் 4 கிரகம் புஷ்கர நவாம்சத்துக்கு வந்துருச்சா? அப்படியே இருங்க. அடுத்தபடியாக குருவை எடுத்துக்கிடுவோம். நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது குருவிலிருந்து தான் வரும். ஏன்னா செவ்வாய்க்கு அதிகார மையம் அப்படின்னு எடுத்துக்கலாம், சூரியனுக்கு கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன், தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது வந்து குருவிலிருந்து தான் வரணும், அந்த இன்டெலிஜென்ஸ். அப்போ அந்த வகையில் வந்து குரு வந்து யார் காலில் உட்காந்துருக்கார்? அஸ்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் உட்காந்துருக்கார். அஸ்த நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், அதுவும் புஷ்கர நவாம்சத்தில் தான் உட்காந்துருக்கார். அப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? சூரியன், செவ்வாய், புதன், குரு, சனி இருக்கிறது நவகிரகம்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். அதில் 5 கிரகம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் அவருக்கு உட்காந்துருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக சந்திரனை பார்த்தீங்கன்னா, சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அவரோட சனி நிற்கிறார் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். மதியோடு மந்தன்குடி மறுவீடில் அதுவும் தீது விதியனும் ஜென்மநாதன் வினையனும் நீசம் தீதுன்றான்ல. அதனால் சந்திரன் சேர்றதுங்கிறது ஒரு வகையில் தவறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி ஆகிறார். அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா ஆட்சியும் ஆகிறார், உச்சமும் ஆகிறார். துங்க புதனை ஆட்சி உச்சம் துய்ய கேந்திர கோணத்தில் தங்கிற்றிருக்க குருவெள்ளி சதுராய் கூடி நின்றிடினும் திங்கள் சனியும் குரு செவ்வாய் சிறப்பாய் கூடி நின்றிடினும் வங்கக்கடல் சூழ் புவி மீதில் வருமே கணித வித்தை என்பார் அப்படின்னா. அப்போ வித்தை நல்லபடியாக வரணும். புதன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நின்னாலே அவங்களுக்கு யோக பாக்கியம் ஜாஸ்திங்கிறான். புந்திதான் உச்சராசி தன்னிலே பொருந்தான்னோன் சொந்த கெந்திரத்திலாதல் சுகத்திரி கோணத்தாதல் வந்திட வித்தையாகும் வாகனம் வருஷம் 10 சிந்தையால் தேடும் பொண்ணும் திரவியத்தோடும் வாழ்வான், பெரும்பொருள் சம்பாரித்து பிழைக்கணும் அப்படின்னு சொல்லுன்றான். அந்த சூரியன் புதன் குரு காம்பினேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். அதுக்கு எப்படி பலன் சொல்கிறேன்? மதிமகன் சூரியன் குருவும் அமிழ்ந்து நிற்கில் சீரேறு தனம் படைத்து புலவனாவான். மதிமகன் அப்படின்னா சந்திரனுடைய பிள்ளையான புதன், மதிமகன், சூரியன், குரு, இந்த 3 கிரகம் ஒன்றா நிற்கணும். மதிமகன் சூரியன் குருவும் அமிழ்ந்து நிற்கில் சீரேறு தனம் படைத்து புலவனாவான். அப்போ நல்ல தனம் படைத்த, நல்ல கல்வி பயின்ற, நல்ல அதிகாரத்தில் உட்காரக்கூடிய அந்த யோக பாக்கியம்ங்கிறது சூரியன் புதன் குரு காம்பினேஷனில் சொல்லலாம். இது மட்டும் இல்லை, சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், புதன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், புதன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இது இல்லாமல் சனி வந்து எங்கே இருக்கார்? கடகத்தில் இருக்கார். நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் கடகத்திலேயே உட்காந்துருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்கார்? சிம்மத்தில். நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் சிம்மத்திலேயே உட்காந்துருப்பார். அப்போ 2 கிரகம் வர்க்கோத்தமமாகி நிற்கிது. ஒரே கட்டத்தில் ராசியிலையும் நவாம்சத்துலேயும் நின்றுச்சுன்னா அது வர்க்கோத்தமம். அப்போது சனி வர்க்கோத்தமத்தில் நிற்கிறார், சுக்கிரன் வர்க்கோத்தமத்தில் நிற்கிறார். அப்படி ஒரு பலம் உண்டு. அப்போது இந்த நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய குருவோட சூரியன் சேர்றதுங்கிறது, அது கூட இன்டெலிஜென்ஸை குறிக்கக்கூடிய புதன் சேர்றது,
இது இல்லாமல் அதை வந்து செவ்வாய் பார்க்குறதுங்கிறது அப்படி வந்து நம்ம நார்மலாக ஜாதகம்ங்கிற மாதிரியான மெத்தடில் பார்க்குற மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே இது யோகமான ஜாதகம். அதே மாதிரி புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் உட்காந்தாலே போதும் அல்லது லக்னம் உட்காந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. நமக்கு லக்னம் தெரியல, அதனால் அதை விட்டுருவோம். ஏதாவது ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்தாலே போருமானது. அந்த கிரகத்தினுடைய திசையோ அது சம்மந்தப்பட்ட திசையோ வரையில் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் செய்யும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 4 1 5 கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருக்கு. 2 கிரகம் வர்க்கோத்தமமாகி நிற்கிது. ஒரு கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிது. 2 கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிது. அப்போ அந்த ராசி சக்கரத்தினுடைய வேல்யூ, அதனுடைய வலு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்போது இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி பேசுகிறப்ப அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு போடலாம் அப்படின்னு தேடிட்டே இருக்கிறப்ப அது சட்டுன்னு கிடைக்கல. சரி, ரைட், பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டது. அதுலேயும் வந்து நம்ம நண்பருடைய ஜாதகமே கிடைச்சது, அதை எடுத்து போட்டோம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, செவ்வாய் நீசமாகி நின்றுட்டு இருந்தார். அவர் நீசம் பெற்ற நிலையில் நின்னாலும் மிகப்பெரிய யோகத்தை செஞ்சது அப்படிங்கிறது அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம் பாலாஜியினுடைய ஜாதகத்தில். அதே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஆகிறதுக்கான அந்த பவர்ஃபுல்லான போஸ்ட்டுக்கு வர்றதுக்கான அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னா இத்தனை யோக பாக்கியம் இருக்குல்ல, அப்புறம் எங்கே போயிடும். அதனால் அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணுறப்ப வந்து எல்லா கிரகங்களும் ஆட்சியில் நிற்க போகிறதில்ல, எல்லா கிரகங்களும் உச்சத்தில் நிற்க போகிறதில்ல. உடனே வந்து எனக்கு அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. இப்போ இந்த இதுலேயுமே எடுத்துக்கிறோமே, ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதுல வந்து சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனாலும் இவர் நிறைய பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் இருந்திருக்காருல்ல. 2 தடவை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கார், அப்புறம் கவர்னராக இருந்துகிட்ருக்கார், அப்புறம் வந்து இது ஆளுங்கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்திருக்கார். இப்படி நிறைய பதவிகள் எல்லாம் இருந்திருக்கிறார். அப்படிங்கிற அந்த பதவிகள் எல்லாம் தானாக தேடி வந்ததுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த ஜனவசியம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஈர்க்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறதுனால தான் இவ்வளவு பவர்ஃபுல்லான யோகம் அவரை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடலாம். அதை அவருடைய ஜாதகத்தை பார்த்ததுமே அந்த யோக பாக்கியம் வந்து ரொம்ப பிரமாதமாக கண்ணுக்கு தெரிஞ்சது. சரி, நம்ம நேயர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து இந்த ஜாதக கட்டத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்கேன். நீங்களும் பாருங்கள், உங்களுடைய மேலான கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கான அந்த சோர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஐடியாவை கொடுத்ததும் ப்ளஸ் வந்து அதுக்கான டேட்டாவும் நிறைய எடுத்து கொடுத்த பாலாஜி சந்தானம் அவருக்கும் நன்றி. அப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.